54 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் முதன்முறையாக தற்போது போர் ஒத்திகை அறிவிப்பு வெளியான நிலையில் எங்கெங்கு அந்த போர் ஒத்திகை நடைபெற இருக்கிறது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் 11 மணி அளவில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் உள்துறை செயலாளர்களுடன் இந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். வீடியோ கான்பரன்சிங் மூலமாக, காணொலி காட்சி மூலமாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முதல் கட்டமாக நாடு முழுவதும் 244 முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சைரன் ஒலியுடன் இந்த போர் ஒத்திகையை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் சரியாக இருக்கிறதா, எந்தெந்த இடங்களில் சைரன் ஒலி மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட இறுதிக்கட்ட ஆலோசனையை இன்று இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுடன் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை அதுவும் சென்னையில் கல்பாக்கம், ஆவடி, மணலி மற்றும் தென் மாவட்டங்களில் கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் அங்குள்ள காவல் கிணறில் உள்ள அந்த இஸ்ரோ மையம் உள்ளிட்ட பல்வேறு ராணுவ மற்றும் அறிவியல் ரீதியான முக்கியத்துவம், பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்களை ஒட்டியுள்ள பகுதிகளில் உள்ள விமானப்படை தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த சைரன் ஒலி ஒத்திகை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான 244 மாவட்டங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. 1971 ஆண்டுக்கு பிறகு 2025 ஆண்டில் இந்த 54 ஆண்டுகள் இடைவெளியில் நடைபெற உள்ள இந்த போர் ஒத்திகையின் மூலமாக பாகிஸ்தானுடன் இந்தியா ஒரு மிக முக்கியமான போரை தொடங்குமோ என்ற ஒரு சந்தேகத்திற்கு இப்போது விடை கிடைக்கும் வகையில் இந்த போர் ஒத்திகை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த உள்துறை செயலாளர் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுடன் நடத்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த இடங்கள் குறித்து, இடங்களின் தேர்வு மற்றும் அந்த இடத்தில் உள்ள பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள், பொதுமக்கள், அந்த அரசு அலுவலர்கள், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் அந்த குடியிருப்பு பகுதிகளில் அவர்கள் வெளியேற வேண்டிய இடம், ஒட்டுமொத்தமாக அந்த பகுதிகளை மறைவு பிரதேசமாக, கமஃப்ளோஜ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மறைவு பிரதேசமாக அமைப்பது எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அந்த வனப்பகுதி போல அந்த பகுதி எதிரியின் அந்த இலக்குகளுக்கு தெரியாத வண்ணம் அவற்றை மறைப்பது ஆகிய உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்று உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுடன் நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அவர் அறிவிக்க இருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு பின்னர் நாளை போர் ஒத்திகை நடைபெறும் நேரம் மற்றும் மக்கள் மற்றும் அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள அந்த அதை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள சாமானிய மக்கள், வர்த்தகர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் இந்த போர் விமானங்கள் பறக்கும் போது எழுப்ப வேண்டிய சைரன் ஒலி, எதிரி நாட்டு ஏவுகணைகளோ அல்லது போர் விமானங்களோ பறக்கும் போது எத்தகைய அந்த பாதுகாப்பான அந்த பதுங்கும் இடங்களில், மறைவான இடங்களில் இருப்பது, ஒட்டுமொத்தமாக மக்கள் உடனடியாக வெளியேறுவதற்கு ராணுவ வாகனங்களில் எவ்வாறு செல்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த 244 மாவட்டங்களிலும் முழு வீச்சில் நாளை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை செயலாளர் மூலமாக நடைபெற இருக்கிறது. தர்ஷினிமா பானு.